ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸில் வந்து எல்லாமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறி, வெங்காயம், தக்காளி, எல்லா அரிசி, பருப்பு எல்லாத்தையும் போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் 4 பேருக்கு செய்கிறேன், அதனால் கொஞ்சம் பொருள் அதிகமாக எடுத்திருப்பேன். 2 பெரிய தக்காளி, 3/4 டம்ளர் பருப்பு, 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தேவையான கேரட்டு, பீன்ஸு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த காயெலாம் அப்படியே சேர்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம போடும்போது என்னென்ன போடுறன்றதை பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் இந்த சாம்பார் சாதத்துக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அரிசி கழுவி வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து அரிசி வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது பருப்பு, 3/4 டம்ளர் பருப்பு. அரிசி எதில் எடுத்தனோ அதில் 3/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, நீங்கள் பாசி பருப்பு கூட கொஞ்சம் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். நான் வெறும் அரிசி இந்த துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுருங்க. இது வந்து பாருங்கள், வெங்காயம்லாம் நான் ஓரளவு கொஞ்சம் பெருசாக தான் வெட்டியிருக்கேன். இது எப்படி இருந்தாலும் எல்லாம் வேக தான் போகுது, அதனால் நல்லா குழஞ்சிரும். அதனால் ரொம்ப பொடிசாக வெட்டணும்னு இல்லை. இப்போ பீன்ஸு, கேரட்டு, எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு. இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இப்போ அடுத்தது மிளகாய்த்தூள் இதிலே போட்டுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் நான் கொஞ்சம் சேர்த்துருவேன் எப்பவுமே. ஒரு 2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தை அப்படியே போட்டுக்கப்போ சூப்பராக இருக்கும். அப்படி போட்டாலும் இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கங்க. இந்த காய், அரிசி, பருப்பு எல்லாமே முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. இதுக்கு வந்து அளவுலாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த காய், அரிசி, பருப்பு ஃபுல்லாகவே முழுகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் சாதம் நல்லா குழஞ்சி வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் உப்புலாம் இப்போவே பார்த்துக்கோங்க. நல்லா உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. எல்லா காய், பருப்பு, அரிசி, வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகப்பொடி உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட இல்லை, நான் சீரகத்தை தான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி போட்டு வச்சுருக்கோம். தேவையான அளவு தண்ணி, நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் காய் எல்லாமே சாதம்லாம் குழஞ்சி நல்லா ஒன்றா வரும். அதனால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கங்க. இதுக்கு அளவுலாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ பாருங்கள், குக்கர் மூடியை போட்டுருவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கேஸ் ஸ்டவ் இப்போ மேலே வச்சுக்குவோம். ஒரு 5 இல்லைனா 6 விசில் விட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வரட்டும் சாதம். ஏன்னா வேறையாக இருந்தாலும் நல்லா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா குழஞ்சி வரட்டும். ரொம்ப அருமையான ஒரு சாதம். இப்போ பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா கரெக்டாக தண்ணியெலாம் பாருங்கள், பதம் கரெக்டாக இருந்தது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு வெந்து. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு கூட பிள்ளைங்களுக்கு கட்டி அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நான் கொஞ்சம் நெய் ஊற்றி தான் தாளிப்பேன் அதை. அது ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் போட்டிங்கன்னா. ஒரு 3 ஸ்பூன் நெய், கொஞ்சம் தாராளமாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நெய் போட்டிங்கன்னா. அவ்வளோதான். சமையல் எண்ணெயில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நல்லா கமகமன் மனமாக இருக்கணும் சாப்பாடுன்னா கொஞ்சம் நெய் இது பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் கடுகு, இப்போ அதிலே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா காயும் ஒன்றா போட்டு செய்திங்கன்னா உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். சீக்கிரம் சட்டுன்னு முடிஞ்சிடும். விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் தாளித்து இறக்கிட வேண்டியது தான். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி போடலை, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் காயில் போட்டாச்சு. எங்கள் வீட்டு ஸ்டைல் இது. இப்படி தான் செய்வேன். சிம்பிளாக டக்குன்னு சட்டுன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப மணமாக நெய் வாசனைலாம் சூப்பராக இருக்குது. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மணமாக வாசனையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.